அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 7 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல உணவின் போசனை கூறுகள் என்கின்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியைத்தான் பார்க்க இருக்கிறோம். இப்ப நாங்கள் இறுதியாக எங்களுடைய வகுப்பில உணவில் காணப்படுகின்ற போசனை கூறுகள் தொடர்பாக படிச்சிருக்கு. என்னென்ன போசனைகள் இருக்கிறது? ஒன்று கார்போஹைட்ரேட்டு கார்போஹைட்ரேட்டு காணப்படுகிறதுன்னு பார்க்கணும். வேற புரதங்கள் காணப்படும். புரதம். இலிப்பிட்டுக்கள் காணப்படும். இலிப்பிட்டு. விட்டமின்கள் காணப்படும். விட்டமின்கள். ஐந்தாவது கனியுப்புக்கள். இந்த 5 வகையான கூறுகளையும் சொல்றது உணவில காணப்படக்கூடிய போசனை கூறுகள். உணவில ஒவ்வொரு விதமான உணவில ஒவ்வொரு விதமான போசனை இருக்கு. இவை 5ம் நமக்கு முக்கியமானது. உடலுக்கு முக்கியமான போசனை கூறுகள். இதோட சேர்த்து நீர் மற்றும் நார் பொருட்களும் உணவில இருக்கக்கூடியதா. நீர் போசனை கூறு அல்ல, அதுவும் உணவில இருக்கும். நீர் இருக்கும், நார் பொருட்களும் இருக்கும். சரியா? அப்ப முக்கியமான போசனை கூறுகள் கேட்டா நீங்க இந்த 5ம் எழுத வேண்டும். உணவில் அடங்கி இருக்கக்கூடிய போசனை கூறுகள் பிரதானமாக கார்போஹைட்ரேட்டு, புரதம், இலிப்பிட்டு, விட்டமின்கள், கனியுப்புக்கள். முதலாவதாக கார்போஹைட்ரேட்டுகள் பற்றி பார்த்தோம். அதிகமாக மாப்பொருள் மற்றும் வெல்லம் கொண்ட உணவுகள்ல இருக்கு. அப்ப நாங்க ஈரப்பலாக்காய், சோறு, பால், நூடுல்ஸ், உருளைக்கிழங்கு வகை, சீனி, மரவள்ளி கிழங்கு, சரியா, அதிகமாக மாப்பொருட்கள்ல கார்போஹைட்ரேட்டுகள் அதிக அளவில் காணப்படும். சரியா? ரைட். அதே மாதிரி புரதங்கள் விலங்குணவுகள்லையும் இருக்கும், தாவர உணவுகள்லையும் அதிகமாக இருக்கு. இப்ப நாங்க சோயா வித்துக்கள், மற்றது பயறு, கடலை, கவுப்பி, இந்த மாதிரியான தாவர வித்துக்களை நாங்க உணவுல எடுத்துக்கொள்ளைக்கையும் பருப்பு வகைகள் அதுல எல்லாம் அதிக அளவுல புரதம் காணப்படுறதோட முட்டை, மீன், கருவாடு, இறைச்சி போன்ற விலங்கு உணவுகளிலும் அதிக அளவில புரதம் இருக்கு. சரியா? அப்ப புரதம் உடல் வளர்ச்சிக்கு மிக அவசியமானது. இப்போ ஒரு ஆள் அவர் உடல் வளர்ச்சி அடைய வேண்டுமாக இருந்தால் புரத சத்துள்ள உணவுகளை அதிகம் உட்கொள்ள வேண்டும். அதே மாதிரி 3வது பார்க்கிற இனிப்பிட்டு. இனிப்பிட்டுக்கள் தான் அதிக அளவில் நமக்கு சக்தியை தரக்கூடியது. உடலுக்கு கார்போஹைட்ரேட்டும் சக்தியை கொடுக்கும், புரதமும் கொடுக்கும். ஆனா இவற்றை விட அதிக அளவில சக்தியை கொடுக்கக்கூடியதுதான் இனிப்பிட்டுக்கள். உடலுக்கு இப்ப எங்களுக்கு எப்படி சக்தி கிடைக்குது? நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கு. அப்ப அந்த சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய சக்திய அதிகமாக கொடுக்கக்கூடியது இனிப்பிட்டு. சரி, அப்ப இனிப்பிட்டுகள்ல 2 வகையாக இருக்கு. ஒன்று கொழுப்புகளாக இருக்கிற இனிப்பிட்டு, இன்னொன்று ஒயிலாக, இப்ப எண்ணெயாக இருக்கக்கூடிய இனிப்பிட்டுக்கள். லிபிட்ஸ் 2ஐயும் தான் சொல்லுவோம். கொழுப்புகள், எண்ணெய்கள் 2ம் சேர்ந்தது லிப்பிட்டுக்கள். சரியா? அப்ப
அதிகமாக சக்தியை தரக்கூடியவை இந்த இலிப்பிட்டுக்கள். சரியா? இப்போ இலிப்பிட்டுக்களின் பிரதானமான தொழில் என்னன்னு கேட்டா உடலுக்கு சக்தியை வழங்குவது. புரதங்களின் பிரதானமான தொழில் என்னன்னு கேட்டா உடல் வளர்ச்சிக்கு உதவுவது. ஒவ்வொரு போஷணை கூறுகளும் ஒவ்வொரு முக்கியமான வேலையை செய்யும். இப்ப கார்போஹைட்ரேட்டுகள் உடலுக்கான சக்தியை வழங்குவது. இப்ப நாங்க எதுக்காக சோறு சாப்பிடுறோம், மாச்சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு உடலுக்கான சக்தியை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் எடுத்துக்கொள்வோம். இப்ப நாங்க சாப்பிடுற கார்போஹைட்ரேட் உணவிலையும் சக்தி தான் அடங்கி இருக்கு. அதிகமாக சக்தியை எடுத்துக்கொள்ளும். அதே போல விட்டமின்கள், இப்ப இனிப்பட்டுக்கள் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் எது? முட்டையினுடைய மஞ்சள் கரு, தயிர், வெண்ணெய், தேங்காய், எண்ணெய் வகைகள்ல எல்லாம் இனிப்பட்டுக்கள் அதிகமாக இருக்கு. சரியா? ரைட். அடுத்ததாக நாங்க இந்த சக்தியா கொடுக்கும் இனிப்பிட்டு கார்போஹைட்ரேட் மட்டும் சொல்றோம். இப்ப ரெண்டிலையும் ஒரு எது கூட சக்தியை கொடுக்கும்? இனிப்பிட்டுக்கள் கூட சக்தியை கொடுக்கும். இப்ப கார்போஹைட்ரேட்ல 1 கிராம் எடுக்கிறோம், இனிப்பிட்டுல 1 கிராம் எடுக்கிறோம். எது அதிக அளவு சக்தியை கொடுக்கும்டா கார்போஹைட்ரேட்டை விட இனிப்பிட்டு 1 கிராம்ல அதிகமாக எனர்ஜி கொடுக்கும். அப்ப இனிப்பிட்டு தான் அதிக அளவுல சக்தியை கொடுக்கக்கூடியது. ஆனா இரண்டுக்குமே தொழில் என்ன? சக்தியை வழங்குவதுதான். உடலுக்கு தேவையான சக்தியை வழங்குவது. சரி, அப்ப இப்ப உங்களுக்கு விட்டமின்களும் கரியுப்புகளும் எதற்கு அவசியம்? இப்ப இது ஏற்கனவே உடலுக்கு சக்தியை கொடுக்கறதுக்கும் உடல் வளர்ச்சிக்குமே இந்த 3 போஷணை கூறுகளும் காணும். அப்ப விட்டமின்கள் கரியுப்புகள் நமக்கு எதுக்காக தேவை? ஏன் நாங்க விட்டமின்கள் கரியுப்புகள் இருக்கிற உணவுகள் சாப்பிட வேண்டும்? எங்களுக்கான நோய்கள்ல இருந்து அதிகம் பாதுகாப்பதற்காக எங்களுக்கு இந்த 2 போஷணை கூறுகளும் தேவை. சரியா? அப்ப எங்களுக்கு நோய்கள்ல இருந்து பாதுகாப்பு செய்யறதுக்கு தான் விட்டமின்களும் கரியுப்பும் அவசியமானது. அப்ப எங்களுக்கு என்னென்ன விட்டமின்கள் இருக்குன்னு தெரிய வரும் முதல். அப்ப விட்டமின்களுடைய வகையில ஏ, பி, சி, டி, இ இருக்கிறது. விட்டமின் கே இருக்கு. ABCDEK ஆகிய விட்டமின்கள் தான் உணவில இருந்து நாங்க பெற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு வகையான உணவுகள்ல இருந்தும் எங்களுக்கு கிடைக்கும். இப்ப விட்டமின் ஏ கிடைக்க வேணும்னா கேரட், மஞ்சள் நிற பழங்கள் அதிகமாக சாப்பிடலாம். விட்டமின் டி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் தானிய வகைகள் அல்லது ஈரல், அரிசி, கீரை வகைகள், இறைச்சி, மீன், பால் அதுகள்ல இருக்கு விட்டமின் டி. விட்டமின் சி என்பது புளிப்பான பழ வகைகள், தோடை, எலுமிச்சை பழங்கள், நெல்லி, தக்காளி அந்த மாதிரியான மரக்கறிகள்ல இருக்கு சி, விட்டமின் சி. விட்டமின் டி வந்து எங்களுக்கு வெண்ணெயில இருக்கும், மீனெண்ணெயில இருக்கு, முட்டையில இருக்கு, சூரிய ஒளி மூலம் இயற்கையாக கிடைக்கிறது, மீன்கள்ல இருக்கு விட்டமின் டி. விட்டமின் இ வந்து கடும் பச்சை நிறமான காய்கறிகள்ல இருக்கு விட்டமின் இ. கோதுமை, தானியங்கள், கீரை வகைகள்ல விட்டமின் இ கிடைக்கும். அதே மாதிரி விட்டமின் கே கோவாவில இருக்கு அல்லது பசலி கீரைகள்ல இருக்கு. அப்ப எங்களோட உடலுக்கு அவசியமானது உடலை நோய்களில் இருந்து பாதுகாப்பதற்காக விட்டமின்கள், கரியுப்புகள் அவசியமாக காணப்படுகிறது. இப்ப எங்களுக்கு இந்த ஒவ்வொரு விட்டமின்களும் என்ன தொழிலை புரிகிறது? அதாவது உடல்ல எதுக்கு அவசியம்? விட்டமின் ஏ எதுக்கு அவசியம்? விட்டமின் பி எதுக்கு? அட்டவணையாக போட்டுக்கொள்ளுவோம். அப்ப நீங்க ஒரு அட்டவணை ஒன்று அடிச்சு கொள்ளுங்க. ஒரு சைட்ல விட்டமின்களும் மற்ற சைட்ல தொழில்களும் போட்டு
ஒரு பக்கமாக நாங்க விட்டமின்களை போட்டுக்கொள்ளலாம். இதால நாங்க விட்டமின்களை போட்டுக்கொள்ளலாம். அடுத்த பக்கத்துல நாங்க அதனுடைய தொழில்களை போடுவோம். ஒவ்வொரு விட்டமினுடைய தொழில்கள் அட்டவணை போட்டுக்கொள்ளுங்க. என்னென்ன விட்டமின் என்ன தொழிலை ஆற்றும் என்று கண்டது. இதுல விட்டமின் உங்களால அதனுடைய தொழில்கள் பார்க்கணும். ஒரு அட்டவணை மாதிரி போட்டு எழுதுங்க. முதலாவது விட்டமின் போடுங்க. விட்டமின் ஏ. விட்டமின் ஏ. விட்டமின் ஏ. விட்டமின் ஏயினுடைய தொழில் கண் பார்வைக்கு உதவும். கண் பார்வை. கண் பார்வைக்கு உதவும் விட்டமின் ஏ. அதே போல தோல், தலைமயிர் ஆகியவற்றின் ஆரோக்கியம். தோல், தலைமயிர். தோல் மற்றும் தலைமயிரின் ஆரோக்கியம். விட்டமின் ஏக்கு போட்டுக் கொள்ளுங்க. கண் பார்வையை கண் பார்வை, தோல், தலைமயிரின் ஆரோக்கியம். இரண்டாவது விட்டமின் விட்டமின் பி. விட்டமின் பி. விட்டமின் பி அதனுடைய தொழில். விட்டமின் பி என்ன தொழிலை செய்கிறது எங்களுடைய உடல்ல? என்ன? நரம்பு கலங்களினுடைய வளர்ச்சி, எங்களுடைய நர்வஸ் சிஸ்டமுக்கு உதவும். நரம்பு கலங்கள் வளர்ச்சி அடைவதற்கு, ஞாபக சக்திக்கு உதவும். நரம்பு கலங்களினுடைய வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்கு உதவும். எழுதுங்க விட்டமின் பி என்ற தொழில்.
மூன்றாவது விட்டமின் விட்டமின் சி. விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி. நோய் எதிர்ப்பு சக்தி. நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவும். அதே போல முரசுகளின் ஆரோக்கியம். முரசு கரைகிறதுக்கு காரணம் இந்த விட்டமின் சி குறைபாடு அல்லது முரசுகள்ல புண்வார். முரசு ஆரோக்கியம். முரசுகளின் ஆரோக்கியம். முரசுகளின் ஆரோக்கியம். முரசுகளின் ஆரோக்கியத்துல உதவும். அடுத்ததாக விட்டமின் டி. விட்டமின் டி சிறந்த எண்பு வளர்ச்சிக்கு உதவும். எண்பு வளர்ச்சி. எண்பு வளர்ச்சி. எண்பு வளர்ச்சிக்கு உதவும். ஃபேட் சிதைவை கட்டுப்படுத்தும். விட்டமின் டி. ஃபேட் சிதைவை கட்டுப்படுத்தும். எண்பு வளர்ச்சி ஃபேட் சிதைவை கட்டுப்படுத்தும். விட்டமின் டி. எங்களுக்கு இது இயற்கையாக சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடியதுன்றதுனால எண்பு வளர்ச்சிக்கு அதிகம் உதவும். அதிகம் சூரிய ஒளி படாம இருக்கிறார்களுக்கு எண்புகளினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். அதிகமாக சூரிய ஒளி படாம வேலை செய்கிறார்களுக்கு அந்த மாதிரி எண்புகளினுடைய வளர்ச்சி பாதிக்கும். விட்டமின் டி. அடுத்ததாக விட்டமின் இ. விட்டமின் இ. இது விட்டமின் இ வந்து குறைப்பிரசவத்தை தவிர்க்கும். குறைப்பிரசவம் தவிர்க்கப்படும். குறைப்பிரசவம் தவிர்க்கப்படும். குறைப்பிரசவம் தவிர்க்கப்படும். விட்டமின் இ. விட்டமின் இ. விட்டமின் கே. கடைசியாக உள்ளது விட்டமின் கே.
காயம் ஏற்படும் போது காயம் ஏற்படும் போது குருதி உறைதல், விரைவாக குருதி உறைதல், உறைவதற்கு உதவும். விரைவாக குருதி உறைவதற்கு உதவும். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆகியோ அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு என்றால் அவருக்கு அந்த காயத்தில இருந்து வரக்கூடிய பிளட் குருதி வந்து தொடர்ந்து போய்கொண்டே இருக்காது. இப்ப உங்களுக்கு தானே கையில ஒரு வெட்டுக்காயம் லேசா வந்தா அது ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு தான் அதால ரத்தம் வரும். உடனடியாக அந்த ரத்தம் அதுக்கு பிறகு உறைஞ்சு விடும். அது இயற்கையான எல்லாருக்கும் அப்படித்தான். காயம் வந்தா கொஞ்ச நேரத்திலேயே குருதி வந்து உறைய வேண்டும். இல்லை என்று சொன்னா அந்த இடத்துல குருதி உறையிறதுக்கு அவசியமான விட்டமின் கே குறைபாடு இருந்தா அவருக்கு அந்த காயத்தினால குருதி வந்து உறையாது. அப்ப அவருக்கு என்ன நடக்கும்னா அதிக அளவில் ரத்தப்போக்கு நடக்கும். இப்ப குருதி உறையாம இருந்துச்சுன்னா தொடர்ந்து அதால என்ன ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கு. அவருக்கு தொடர்ந்து காயம்பட்ட இடத்தால ரத்தம் போக போக அவருக்கு அதிக அளவில் இரத்தப்போக்கு ஏற்பட்டு மரணம் ஏற்படும். அப்ப என்ன சொல்றோம்னா இந்த விட்டமின் கே எங்களுக்கு குருதி உறைவதற்கு அவசியமானது சொல்றோம். அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு விட்டமின்களும் ஒவ்வொரு வேலையை செய்யறதுல ஸ்பெஷலா இருக்கு. இப்ப கண் பார்வை குறைபாடுடையவர்கள் அதிகமாக விட்டமின் ஏ அதிகம் கொண்ட உணவுகளை உள்ளெடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. கண் பார்வைக்கு அவை அவசியமானது. பாருங்க, அதிக அளவில் கேரட் சாப்பிட வேண்டும் சொல்லும். தோலுக்கு நல்லது, தலைமயிருக்கு நல்லது, ஆரோக்கியமாக பேணுவது. விட்டமின் ஏ கொண்ட உணவுகளை அதிகம் சாப்பிடலாம். என்னென்ன? கேரட், மஞ்சள் நிற பழங்களை அதிகமாக சாப்பிடலாம். கண் பார்வைக்கும் தோலுக்கும் நல்லது. அதே போல பி வந்து நரம்பு கலங்களின் வளர்ச்சி மற்றும் ஞாபக சக்தி. உங்களுக்கு அதிகமாக ஞாபகம் இருக்க வேண்டும். நீங்க விட்டமின் பி இருக்கிற உணவுகளை அதிகம் சாப்பிட வேண்டும். என்னென்ன விட்டமின் பி என்னத்துல இருக்கும்? தானிய வகைகள்ல இருக்கு. அப்ப தானியங்கள் அதிகமாக சாப்பிடப்படும். அதாவது தானியம் பயறு, எள்ளு, கடலை, நிலக்கடலை, அந்த மாதிரி தானியங்கள், பருப்பு வகை அதுகளை அதிகம் சாப்பிடப்படும். அரிசி, கீரை வகைகள், இறைச்சி, மீன், பால், முட்டை, கடும் பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய மரக்கறிகள், அதுல எல்லாம் விட்டமின் பி இருக்குது. அதிகம் எடுத்துக்கொள்ளும். அது நல்லது. ஞாபக சக்திக்கு, உங்களோட நரம்பு கலங்கள் அதிகம் வளர்ச்சிக்கு. அதே மாதிரி விட்டமின் சி இருந்தா நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி என்ன? ஒரு நோய்க்கு எதிராக நாங்க போராடக்கூடிய தன்மை, அந்த நோய் வரவிடாம தடுக்கக்கூடிய ஆற்றல். இப்ப பாருங்க, விட்டமின் சி அதிகம் இருந்தா உங்களுக்கு தடிமம் பிடிக்காது. இந்த விட்டமின் சி போடுவாங்க. தடிமன் வந்தா எதுக்காக? உங்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறது. அப்ப எங்களுக்கு விட்டமின் சி இருக்கக்கூடிய அதிகமாக உணவுகள் எது சொல்லுங்க? அப்போ தோடை, எலுமிச்சை, நெல்லி, தக்காளி, பப்பாசி, இந்த மாதிரி பழங்களை அதிகம் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு விட்டமின் சி இயல்பாக கிடைக்கும். இல்லாட்டி இப்ப கடைகள்ல விட்டமின் சி வந்து கிடைக்குது. சரியா? அடுத்தது வந்து விட்டமின் டி. விட்டமின் டி வந்து ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், சூரிய ஒளி மூலம் இயல்பாக கிடைக்கக்கூடியது, இயற்கையாகவே கிடைக்கும். அப்படி கிடைக்காட்டிக்கு மீன் எண்ணெயில இருக்கு, வெண்ணெயில இருக்கு, முட்டையில இருக்கு, மீன், பால் போன்றவற்றில நீங்க அதிகம் விட்டமின் டியை பெற்றுக்கொள்ள முடியும்.
சரி, அதே மாதிரி விட்டமின் கே வந்து அதிகமாக கோதுமை தானியங்கள் அதிகம் இருக்குது, கீரை வகைகள்ல பச்சை நிற காய்கறிகள்ல இருக்கும், சாப்பிட வரும். அதே மாதிரி விட்டமின் கே எங்களுக்கு குருதி உறைகிறதுக்கு அவசியமான விட்டமின். கோவா வடிவா சாப்பிட வேணும், பூக்கோவா சாப்பிடலாம், பசலைக்கீரை அதிகமாக சாப்பிடலாம், விட்டமின் கே வந்து கிடைக்கும். சரி, அப்ப இப்ப நாங்க அவசியமான விட்டமின்கள், இந்த விட்டமின்கள் எந்தெந்த உணவுகள்ல இருக்கிறது, அதனுடைய தொழில், இந்த விட்டமின் என்ன தொழிலை ஆற்றுகிறது என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். இந்த அட்டவணையை நீங்க எழுதியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சரியா? ரைட். அப்ப அடுத்ததாக நாங்க விட்டமின்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அப்ப கார்போஹைட்ரேட் பார்த்துட்டோம், புரதங்கள் பார்த்திருக்கிறோம், இலிப்பிட்டுக்கள் பார்த்திருக்கிறோம், விட்டமின்கள் காணப்படுகிற உணவு, அதனுடைய தொழில் எல்லாம் பார்த்தோம். ஐந்தாவதாக நாங்கள் பார்க்க வேண்டியது கரியுப்புகள். எங்களுக்கு இப்ப விட்டமின்களும் ABCDEK இருக்கிறது என்று தெரியும். அடுத்ததாக நாங்க கரியுப்புகளை பார்ப்போம். கரியுப்புகள் விட்டமின்கள் எங்களுக்கு எந்த மாதிரி அவசியமோ, அதாவது என்னென்ன தொழில்களுக்கு அதுகள் எங்களுக்கு அவசியமோ, இதே போலதான் கனியுப்புகளாலேயும் உங்களுக்கு அதிக அளவில் பயன் கிடைக்கும். கனியுப்புகள் சரி, கனியுப்புகளினாலையும் எங்களுக்கு அதிகமாக உடலுக்கு சில தொழில்கள் ஆற்றுது இந்த கனியுப்புகள். சரியா? அப்ப கனியுப்புகள்ல முக்கியமாக உங்களுக்கு ஒரு 5 வகையான கனியுப்புகள் பிரதானமானவை. அதிலேயும் கால்சியம், போஸ்பரஸ், இரும்பு, சோடியம், அயன், இந்த 5 கனியுப்புகளும் மிகவும் முக்கியமானது. முதலாவது கால்சியம். நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது கனியுப்பு கால்சியம். கால்சியம் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக பால்ல கால்சியம் இருக்குன்னு சொல்லுங்க. மில்க், பாலில இருக்கு. கீரை வகைகள்ல இருக்கு கால்சியம். பால்ல இருக்கு, கீரைகள்ல இருக்கு, நெத்தலியில இருக்கு. நெத்தலி, பால்ல இருக்கு, கீரையில இருக்கு, நெத்தலியில இருக்கு. நெத்தலி மட்டும் இல்ல, சிறிய மீன்கள், அதாவது எண்போட இருக்கக்கூடிய சிறிய மீன்கள்ல கால்சியம் இருக்கு. எண்புகள்ல தான் அதிகம் கால்சியம் படிஞ்சிருக்கு. எழுதி கொள்ளுங்க. கால்சியம் அதிகம் உள்ள உணவு அதுல டேஷ் பண்ணி நீங்க எழுதி கொண்டு போனா காணும். அட்டவணை ஒன்றும் போட தேவையில்லை. கால்சியம் அது இருக்கக்கூடிய உணவு. அடுத்தது பொஸ்பரஸ். இப்ப நான் எழுதுற ஒவ்வொன்றும் கரியுப்பு என்று சொல்லும். முதல் நாங்க விட்டமின் ABCDEK போட்ட மாதிரி இது கரியுப்புல 1 கால்சியம், 2வது பொஸ்பரஸ். பொஸ்பரஸ் பொஸ்பரஸ் எங்க இருக்குமெண்டா பால்ல இருக்கு, முட்டையில இருக்கு. இப்ப திருப்ப திருப்ப எழுதின உணவே வருதுன்னு சொன்னாங்களே, ஒரு உணவுல ஒரு கூறுதான் இருக்க வேணும்னு இல்லை. இப்ப முட்டையில தனிய பொஸ்பரஸ் மட்டும்தான் இருக்க வேணும்னு இல்ல, அதுல சோடியமும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு உணவு
உங்களுக்கு மட்டும்தான் வரவும் முடியல. பாருங்க, பால்ல கால்சியம் இருக்கு, பாஸ்பரஸும் இருக்கு. சரியா? அப்ப ஒரு உணவில நிறைய பெருமானங்கள், நிறைய பூசணைகள் இருக்கலாம். சரியா? அதே மாதிரி பாருங்க, முட்டையில பாஸ்பரஸ் கரியும் இருக்குது, முட்டையில புரதம் இருக்கிறது, முட்டையில மஞ்சக்கருவில இலிப்பிட்டு இருக்கிறது. அப்ப முட்டை என்ற ஒன்றில எவ்வளவு போசணை கூறுகள் இருக்கிறது பாருங்க. சரியா? அது ஞாபகம் இருக்கணும். முட்டை என்றால் முட்டையில பாஸ்பரஸ் இருக்கு, முட்டையில வெண்கருவு அதிகமாக புரதம் இருக்குது, முட்டையில மஞ்சள் கருவில அதிக அளவில் இனிப்புட்டு இருக்கு. சரியா? ரைட். அதே மாதிரி இறைச்சி இறைச்சி வகைகள்ல பாஸ்பரஸ் இருக்கு. அது மாதிரி எங்களோட வெள்ளை பூண்டு, உள்ளி என்று சொல்லுவோம், வெள்ளை பூண்டு அதுல இருக்குது, கவுப்பில இருக்குது, பார்க்கட்டில இருக்குது பாஸ்பரஸ். சரியா? பாஸ்பரஸ் போட்டுட்டு அது அடங்கி இருக்கக்கூடிய உணவுகளை போட்டு. மூன்றாவது கழிவு இரும்பு. இரும்பு இரும்பு அதிகம் இருக்கக்கூடியது பிள்ளைகள் கீரை வகைகள். இரும்பு சத்து அதிகம் உள்ளது கீரை வகை. இந்த முருங்கை கீரையில அதிக அளவுல இரும்பு சத்து இருக்கு. கீரை வகைகள்ல பெரும்பாலும் இரும்பு சத்து இருக்கு. அதே மாதிரி எள்ளு, ஈரல் அதிக அளவுல ஈரல்ல இருக்கு, பசலி கீரைகள்ல இருக்கு. சரியா? இரும்பு சத்து. இரும்புன்றது ஒரு கரிப்பு வகைதான். அடுத்தது சோடியம் என்கின்ற கனிமம். சோடியம் குளோரைட் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். கரியுப்பு. இப்ப கரியுப்புல என்ன இருக்குது? சோடியம் இருக்கு. கரியுப்பு. உப்புக்கு பெயர் தான் சோடியம் குளோரைட். அப்ப அதுல ஏற்கனவே கரியுப்புல சோடியம் இருக்கு. அதே மாதிரி இறைச்சியில இருக்கு, முட்டையில இருக்கு. இறைச்சியிலையும் இருக்கு, முட்டையிலையும் இருக்கு. இறைச்சியிலையும் இருக்கு, முட்டையிலையும் இருக்கு. சோடியம். ஐந்தாவது கனியுப்பு அயடின். அயடின் அயடின் எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கரியுப்புல சோடியம் இருக்கிறது. கரியுப்புல சோடியம் இருக்கிற மாதிரி சோடியம் குளோரைட்ல அயடின் சேர்க்கப்பட்ட உப்பு. அதுல எங்களுக்கு அயடின் இருக்கு. அயடின் சேர்க்கப்பட்ட உப்பு. அயடின் சேர்க்கப்பட்ட உப்பு. அயடின் சேர்க்கப்பட்ட உப்பு இருக்கு. அயடின் சேர்க்கப்பட்ட உப்புல அயடின் காணப்படும். சரியா? அப்ப எங்களுக்கு இந்த ஒவ்வொரு கனியுப்புகளும் எந்தெந்த உணவில அதிகம் இருக்கிறது என்றது இப்ப விளங்கி இருக்கு. அப்ப எங்களுக்கு இந்த உணவுகளை உண்ணுவதன் மூலம் இந்த கனியுப்புகளை நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுக்கு இது ஒவ்வொன்றும் எதற்கு அவசியம் என்று முதல் தெரிய வேணும். இப்ப இது என்ன சாப்பாட்டுல இருக்குது, அதை நாங்க எடுத்துக்கொள்றதன் மூலம் இந்த கனியுப்புகளை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனா
எதுக்கு இவை அவசியம், அதாவது அதோட தொழில் என்ன? கல்சியம் என்ன தொழிலை செய்யும்னா, எங்களுக்கு எலும்பு பற்கள் உறுதியாக இருப்பதற்கு உதவும். கல்சியம் எலும்பு பல் உறுதியாக இருக்கிறதுக்கு அவசியமானது. அதே மாதிரி போஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா பற்கள் உறுதியாகவும் தசைகள் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உதவும். பற்களையும் எலும்புகளையும் உறுதியாக வச்சிருக்கிறதுக்கு கல்சியமும் போஸ்பரஸும் அவசியமானது. அதோட சேர்ந்து போஸ்பரஸ் தசைகளை உறுதியாக பேணுவதற்கு உதவும். அதே மாதிரி இரும்பு அதிகமாக இருந்தா குருதியினூடாக ஒட்சிசனை கொண்டு செல்வதற்கு ஈமோகுளோபின் என்ற ஒரு நிறப்பொருள் உற்பத்தி நடக்கும். அந்த உற்பத்திக்கு இரும்பு தேவையானது. எங்களுடைய உடல்ல ஒட்சிசன் கொண்டு போறதுக்கு தெரியும் உங்களுக்கு, குருதியினூடாக பிளட்ல தான் அந்த ஒட்சிசன் கொண்டு செல்லப்படும். அந்த பிளட் ரெட் கலராக இருக்கிறதுக்கு காரணம், எங்களுக்கு பிளட்டை வெட்டினாலும் அது ரெட் கலராக இருக்கும். ஏன்? எல்லாருக்கும் குருதி சிவப்பு. அந்த குருதி சிவப்பாக இருக்கிறதுக்கு ஒரு நிறப்பொருள் ஒன்று காரணமாக இருக்கு. அதுக்கு பெயர் தான் ஈமோகுளோபின். அந்த ஈமோகுளோபின் என்ற அந்த சிவப்பு நிறத்தை உற்பத்தி செய்யற நிறப்பொருளுக்கு உற்பத்திக்கு இந்த இரும்பு தேவை. சரியா? அதே மாதிரி இந்த சோடியம் நாங்க கரியுப்புல பயன்படுத்த வார இந்த சோடியம் எங்களுடைய நரம்பு ஊடாக கணத்தாக்கம் கடத்துறதுக்கும் உணவு சமிபாடடைய செய்யறதுக்கும் அவசியமானது. நரம்புகளின் ஊடாக கணத்தாக்கம் கடத்துறது. கணத்தாக்கம் நாங்க ஒன்றை யோசிச்சு அது மூளைக்கு போய் கடத்துறத கணத்தாக்கம் சொல்லுவோம். அதுக்கு அவசியம். அதே மாதிரி அயடின் எங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகம் கொடுக்கறதுக்கு, தைரோக்சின் என்ற ஹோமோன் ஒன்றை சுரக்கிறதுக்கும் அவசியமானது இந்த அயடின். சரியா? அப்ப எங்களுக்கு இந்த ஒவ்வொரு கனியுப்புகளும் ஒவ்வொரு தொழிலுக்கு முக்கியமானது, அவசியமானது. சரியா? அப்ப எங்களுக்கு இந்த ஒவ்வொரு கனியுப்புலையும் தொழில் தெரிஞ்சுதுண்டா எங்களுக்கு அதன்படி எந்த வருத்தத்துக்கு அல்லது எங்களுடைய உடல்ல ஆரோக்கியத்தை பேண வேணுமெண்டா எந்த உணவை நாங்க அதிகம் எடுத்துக்கொள்ள வேணும் என்றது தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப இன்றைக்கு நாங்க பார்த்தது என்னது? கனியுப்புகள வகைகளும், கனியுப்புகள வகையில கல்சியம், போஸ்பரஸ், இரும்பு, சோடியம், அயன். உங்களுக்கு விட்டமின்கள் என்ற வகை கேட்டா ஏ, பி, சி, டி, இ, கே. ABCDEK அது அவ்வளவும் விட்டமின்கள். கால்சியம், போஸ்பரஸ், இரும்பு, சோடியம், அயடின். கால்சியம், போஸ்பரஸ், இரும்பு, சோடியம், அயடின். இது ஐந்தும் கனியுப்பு. இப்ப நாங்க விட்டமின்கள் ஒவ்வொன்றும் என்னென்ன உணவுல இருக்குன்னு பார்த்தோமோ, விட்டமின் ஏ எதுல இருக்கு, விட்டமின் பி எதுல இருக்கு, அதே போலதான் இந்த கால்சியம் எந்த உணவுல அதிகம் இருக்கிறது, போஸ்பரஸ் எங்க இருக்குது, இரும்பு, சோடியம். அப்ப நாங்கள் எங்களுடைய அடுத்த வகுப்பில நாங்க இந்த விட்டமின்கள் மற்றும் கனியுப்புக்கள் சம்பந்தமாக, அதாவது போஷணை பதார்த்தங்கள் சம்பந்தமாக, அது கார்போஹைட்ரேட், புரதம், இலிப்பிட்டு, விட்டமின், கனியுப்பு, அந்த ஐந்துக்குள்ளேயும் மாத்திரம் ஒரு பகுதி ஒன்றுக்குரிய ஒரு வினா செய்து பார்ப்போம் அடுத்த உங்களுடைய வகுப்பில. இன்றைய வகுப்பில நாங்க விட்டமின்கள் மற்றும் கனியுப்புக்களினுடைய தொடர்ச்சி தான் பார்த்திருக்கிறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்க.
இன்றைய வகுப்புல உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இதோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வகுப்பில பார்க்கலாம். தேங்க்யூ.